வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக உடனடியாக செய்கிற மாதிரி நல்ல ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான். விசேஷ காலங்களில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். செய்கிறதும் ஈஸியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்று கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லமும் இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா அளவுகளும் பார்த்திங்கன்னா ஒரே பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ இந்த தண்ணியில் இந்த வெல்லத்தை சேர்த்து கரைச்சி எடுத்துக்குவோம். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி மட்டும் எடுத்தோம்னா போதும். பாகு பதம் இதெல்லாம் எதுவும் வேண்டியில்லை. இப்போ இது ஒரு பக்கமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம மற்ற பொருள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் கரையிட்டோம். இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காயட்டும். இது காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து இப்போ நல்லா வறுத்து விட்டுக்குவோம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த ரவையை நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வறுபட்டு வரும்போது கமகமன்னு வாசனை வரும். அது வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துட்டு செய்யும் போது ஸ்வீட் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. தேங்காய் ரவை நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ரவை அளந்த டம்ளராலே 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இது கூட நல்லா வறுத்து விட்டுக்குவோம். அவல், தேங்காய், ரவை இது மூணும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். அப்போ தான் எல்லா பொருளும் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். இப்போ நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் தூரமாக இருந்து வடிகட்டி சேர்த்துக்குங்க. மேலே தெரிக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. சிம்மில் வச்சுட்டு தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்குங்க. இப்போ வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக இது போல் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் நீங்கள். அப்போ தான் ரவை நல்லா வெந்து வரும். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். வெந்து நல்லா திக்காகி வரும். இப்போ ஒரு பாதி அளவு வந்துட்டு பாருங்கள். இன்னுமே நல்லா திக்காகி வரட்டும். வெள்ளத்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்து திக்காகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பக்குவம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த பக்குவத்துக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் அப்படியே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த பக்குவத்துக்கு நம்ம இறக்கிக்கலாம். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 10 முந்திரி பருப்பை பொரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப அருமையான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ரவை கூட வந்து அவல், தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். பிரசாத ரெசிப்பியும் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.